எப்பதான் இந்த வீட்டு வேலைய வந்து செய்வாங்க? எப்பதான் வந்து பார்த்தோன்னா, இத நம்ம மொத்தமா அமைக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, பலரோட திட்டமா வந்து இருந்துட்டுருக்கு. இதிலுமே வந்து பார்த்தீனாக்கா, இப்ப இந்த சோழன் வந்து என்ன பண்ணாரு, நிலாக்கு வந்து பார்த்தீனா, இந்த வீட்ல பாம்ப பார்த்ததுலேருந்து நிம்மதியா தூக்கம் வராதுன்னு வந்து சொல்லிட்டா. இதுக்கு மேலேயே நாம்ப சும்மா இருக்கக்கூடாது. நம்ப எப்படியாச்சும் வந்து பார்த்தீனா, நம்ப அண்ணன வச்சியோ, இல்ல யார வச்சியோ, ஒரு வழியா இந்த வீட்ட நம்ப சரி செஞ்சே ஆகணும். அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்து பார்த்தீனாக்கா, நம்ப நிலாவுக்காக நம்ப சோழன் இந்த ஒரு முடிவை எடுத்திருக்காங்க. இந்த சமயத்தில நம்ப சோழன் என்ன பண்றாருனாக்கா, இப்ப சேரன் கையில எல்லாம் சொல்லும்போது, "நல்லாவே பேட்ச் ஒர்க் பண்ணிரலான்டா" அப்படின்னு சொல்லும்போது, "அண்ணா பேட்ச் ஒர்க் மட்டும் இல்லண்ணா, எல்லாமே சரி செய்யணும். இத பாருங்க" அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்னும் உடைச்சியும் காட்டுறாரு. தட்டி அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காட்டிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ன ஆகுதுன்னா, இந்த வீட்ட வந்து நம்ப இன்னுமே வந்து நல்லா சிறப்பா செஞ்சே ஆகணும். இது நிலாவுக்கு நம்ப குடுக்குற பெரிய சர்ப்ரைஸா இருக்கணும். அப்படின்ற மாரி பிளான் போட்டு பண்ணாங்க. ஆனா என்னாச்சு அந்த இடத்துல, கொஞ்சம் வீட்ட எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் இந்த சந்தாவ வர வச்சு நம்ப சேரனும் வந்து வீட்டு வேலை எல்லாத்தையும் சூப்பரா வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. அங்க என்னாச்சுன்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அதுக்குள்ளேயே வந்து பெரிய பூகம்பமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெடிஞ்சிருச்சுன்னு கூட வந்து சொல்லலாம். இப்ப அந்த வீட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்கா, எந்த ஒரு வேலையும் செய்யக்கூடாது. அது மட்டும் இல்லாம இந்த வீடு இப்படியே தான் இருக்கணும். கோர்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, கேஸ் போயிட்டுருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அவங்களுக்குமே தெரியும். ஆனா இருந்தாலும், அவங்க இந்த விஷயத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அத மறந்துட்டு தானாவே வந்து பார்த்தீங்கன்னா, வீட்டு வேலை செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த சமயத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, என்ன ஆயிருக்குன்னா, அங்குமே வந்து இப்ப இந்த நடேசன் இருக்கார் இல்லையா? அவரு ஏமாத்துறதுக்காக இந்த வீட்டு வந்து இந்த எல்லா டாக்குமெண்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க பேர்ல இருக்கு அப்படின்ற மாரி அவங்க வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. நம்ப நடேசனும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த வீடு அவங்க பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இல்ல இது என் பேர்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைரியில எடுத்து பார்க்கும்போது தான் வந்து தெரியுது, இது எல்லாமே இவர் பேர்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அதுக்குள்ளேயே போலீஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த இடத்துல வந்து இப்ப நம்ப பல்லவன், பாண்டி, இந்த சேரன், சோழன், நடேசன் சொல்லிட்டு எல்லாரையும் வீட்டை விட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிளம்ப சொல்லிட்டாரு போலீஸுமே. ஏன்னா, அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அங்க என்ன நடக்கக்கூடாது, வீட்டு வேலை நடக்கக்கூடாதுன்னு சொல்லி நம்ப போலீஸும் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள தொரத்தவும், இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த டைரி எடுத்து பார்க்கறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நிலா வந்து போறாங்க. இது உங்க பேர்ல இருக்கா? அவங்க பேர்ல இருக்கான்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நடேசன் சொல்லிட்டாங்க. இது எல்லாமே என் பேர்ல தாம்மா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கான பத்திரம், டாக்குமெண்ட் எல்லாம் காட்டுங்க அப்படின்னு சொல்லும்போது, உள்ளதாம்மா இருக்குன்னு சொல்லிட்டு, போயிட்டு அத எடுத்து பார்க்கும்போது தான் வந்து தெரியுது. அது எல்லாமே நடேசன் பேர்ல தான் வந்து இருக்கு. அவருக்கு படிக்க தெரியாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக, இது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, மொத்தமா அமைக்கிறலான்னு சொல்லிட்டு, இப்போ அவங்க சித்தப்பாங்கலாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சோழனோட சித்தப்பாங்க. ஆனா, அந்த இடத்துல நம்ம நிலா தெளிவா படிச்சதுனால என்ன பண்ணாங்கன்னாக்கா, இது எல்லாம் இவங்க பேர்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கிட்ட, வக்கீல் கிட்ட எல்லா ஆதாரத்தையும் வந்து காட்டுறாங்க. இதுல போலீஸும், வக்கீலும் அந்த இடத்துல வாய் பேச முடியாம நின்னுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, எங்க வந்து இதெல்லாம் வந்து அவனுக்கு போய் சேர்ந்துருவான்னு சொல்லிட்டு அங்க பொய்யான ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா? அவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ன பண்ணிட்டாங்க, சித்தப்பா, சித்தி எல்லாம் வந்து வாய மூடிட்டு நின்னுட்டு இருக்காங்க. "என்ன சொல்ற நீ? நீங்க வந்து ஏதோ ஏமாத்தி தான் இந்த வேலைலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த உயில்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாரி பண்ணி வச்சிருக்கீங்க. இந்த உயில வந்து எங்க பேர்ல தான் எழுதியிருக்காங்க." அப்படின்ற மாரி சொல்லும்போது, "இல்ல இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நடேசன் அங்கிள் மேல தான் இருக்கு. நீங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவர ஏமாத்த சீட்டிங் பண்ண பார்க்குறீங்களா? உங்களுக்கு கொஞ்சம் கூட அசிங்கமா இல்லையா?" அப்படின்ற மாரியெல்லாம் நிலா பேசிட்டாங்க. ஆனா இத கேட்கும்போதும் ஒரு பக்கம் ரொம்பவே சந்தோஷமா தான் வந்து இருக்கு. நிலா இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிளி கிளின்னு கிழிச்சிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம சோழனுக்கு ரொம்பவுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா சந்தோஷமா இருக்கு. எதனால? "என் ஆள பார்த்தியா எப்படி இங்கிலீஷ் பேசுறா? எவ்வளோ அழகா வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்றா. இவ படிச்சிருக்கான்றத அந்த இடத்துல நிரூபிச்சுட்டா." அப்படின்ற மாரி எல்லார் முன்னாடியும் வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சின்ன விஷயத்த கூட அவங்களால கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லிட்டு, உடனே அந்த கோவத்தையும் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்காங்க. இனிமே இந்த வீட்ல இப்போ எல்லாமே அவங்களுக்கு சாதகமா இருந்தா, நான் எங்க போயிருப்பேன்? எனக்கு வீடு எங்க இருக்கு? அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பொட்ட புள்ள. நான் எங்க போவேன்? அப்படின்ற மாரி எல்லாம் நெறைய கோவத்துல வந்து பேசுனாங்க. இதுலயுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, என்ன பதில் சொல்றது? ஏது பேசுறதுன்னு தெரியாம எல்லாருமே வந்து வாயடிச்சு போயிட்டாங்க. கூடிய சீக்கிரம் நாமளும் ஒரு வீட கட்டியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த வீட்டவே நம்ம ஆல்ட்ரேஷன் பெருசா பெரிய லெவல்ல பண்ணணும் அப்படின்ற மாரி அங்க வந்து பேசுனாங்க. இதுல நம்ப நடேசன் என்ன பண்ணிட்டாருனாக்கா, ஒரு பக்கம்
நீ சொல்கிற மாதிரி தான்மா, இது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லோரும் சேர்ந்து தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுன்றாங்க. இப்போ இந்த டாக்குமெண்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பத்திரமா எடுத்து வச்சு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்த எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா மன்னிப்பு கேட்க வச்சு அங்கேருந்து வந்து போக வச்சுருக்காங்க நிலா செஞ்சது ரொம்பவே சூப்பர் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் வீடியோக்கு லைக் போட்டு நிலா இன்னும் போக போக நம்ம சேரன் கூட சேர்ந்து நல்லபடியாக வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களோட கருத்தை வந்து கமெண்ட் தெரிவிச்சுட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.